Hello friends, Dr. Herbal and நான் உங்க விமல். நம்ம டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட மோஸ்ட் காமனாக கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எனக்கு இளநரை இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் டிப்ஸ் கேட்பாங்க. நானும் ரெகுலராக எல்லாருக்குமே சொல்லுவேன், இளநரை இருந்துச்சுன்னா அது ஃபுட்டில் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அது ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயம், அது ஃபுட்டில் கொண்டு வருவது தான் நல்லாயிருக்கும் அப்படின்றது சொல்லுவேன். அது ரிலேட்டட் நிறைய ஃபுட்ஸ்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன் நான். அது மீறியும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டண்ட்டாக எனக்கு அந்த ஹேர் பிளாக் ஆகணும், அதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னுவாங்க. சம்டைம்ஸ் நான் டை யூஸ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. டை யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் லாங் டேர்மில் டை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேர் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு வருஷம் 2 வருஷத்தில் ஆகிடாது, பட் லாங் டேர்மில் யூஸ் பண்ணும்போது அது கூட நிறைய ரெமெடிஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாகவே ஒரு சிம்பிளாக வீட்லேயே நம்ம எப்படி ஒரு டை செய்கிறது அப்படின்ற ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, இச்சிங் இருக்குது, ஒயிட் ஃப்ளேக்ஸ் இருக்குது, தலையை செஞ்ச பவுடர் மாதிரி வருது, மாவு மாதிரி வருது, புண்ணு மாதிரி இருக்குது, ஓகேங்களா, சில பேருக்கு பஸ்ஸு மாதிரி வரும், சில பேருக்கு ஹேர் ஃபால் ஹெவியாக இருக்கும், ரூட்லேருந்து ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க, சரியாக இருக்காது. ஈவன் நான் டாக்டர்ஸை கூட கன்சல்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு அப்போவும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் சரியாகல அப்படியே இருக்குன்றவங்க உங்கள் உச்சந்தலையை ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கேல்ப் கண்டிஷன் எப்படி இருக்குன்றது நான் மேக்னிஃபிகேஷன் மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் ரொம்ப லாங் டேர்ம் ஹேர் ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, இச்சிங் இருக்குது, அவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் எனக்கு 1 மாதம் 2 மாதமாக தான் இருக்குன்றவங்க நம்ம டாக்டர் யூடியூப் சேனலில் நிறைய ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸு, நிறைய வீடியோஸு, டிப்ஸு, ஹோம் ரெமடிஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் பாருங்கள். இன்கேஸ் அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டை தான், ஓகேங்களா, நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம் அப்படின்றத வச்சுக்கோங்களேன். ஒரு சிம்பிளான விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் நேச்சுரல் பிளாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப லாங் டேர்ம் இல்லைனாலும் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10-15 நாளுக்காவது இதோட எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம வீக்லி ஒன்ஸ் கண்டினியூஸாக நம்ம ட்ரை பண்ணிட்டு வரோம்னா ஹேர் நேச்சுரல் பிளாக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல் போடுறதுக்கும் இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் ஹேர் டேமேஜ், ரூட்ஸ் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. எல்லா கெமிக்கல் டைஸுமே ரூட்ஸ் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு நான் கேரண்டியாக எல்லாரும் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம போட்டு டை ரொம்ப நம்ம ஹெவியாக நிறைய யூஸ் பண்ணும்போதோ, இல்லைனா நம்ம ரூட்ஸ் டேரெக்டாக படும்போதோ, அது சரியாக நம்ம வாஷ் பண்ணல அப்படின்னா நமக்கு டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ரெமெடி தான் இதை நான் ட்ரை பண்ண சொல்கிறேன். கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க, அதே மாதிரி சீரகம் எடுத்துக்கோங்க வீட்டில். ஸோ இது தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஒரு மேலுக்கு இல்லை ஒரு ஃபீமேலுக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கறிவேப்பிலை இலை பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 இலை எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஒரு கை அளவு கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டால் போதும். இல்லை ஸ்பூனில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா கடாயில் போட்டு நல்லா வறுத்துருங்க. எண்ணெய் எதுவுமே இது பண்ணாங்க, ஆட் பண்ணாதீங்க. நல்லா வறுத்துருங்க. கொஞ்சம் அந்த ஸ்மெல் டெக்ஸ்சர் ஆகி பிளாக்கிஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் ஒரு ட்ராப்பும், ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக எல்லாருக்குமே நான் எப்போயும் ப்ரிஃபர் பண்ணுறோம் ஆலிவ் ஆயில், அது ஒரு 2 ட்ராப்பும் விட்டுட்டு திருப்பியும் நல்லா இது பண்ணுங்கள். அரைச்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு வரும், ஓகேங்களா. எப்போ அந்த பேஸ்ட் ஃபார்முக்கு வரும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு, ஆலிவ் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ட்ராப்பாக விட்டு நீங்கள் அதை அரைச்சிக்கிட்டே இருங்க. ஸோ அதை நல்லா இது பண்ணுங்கள், கடாயில் வச்சு இது பண்ணுங்கள். ஸோ அந்த பாயிண்ட் பேஸ்ட் மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். அது எப்படின்னா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை நம்ம கண்ணுக்கு வைக்கிற மை எப்படி இருக்கும், ஸோ அந்த ஃபார்முக்கு வரும் அது கொஞ்சம் ஒரு கண்டிஷனில். ஸோ அந்த கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஓகேங்களா, ஆற விட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1/2 hour ஆற விட்டுருங்க. சூடு நல்லா குறைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கேல்பில் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். பயப்படவே தேவையில்லை, எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் நமக்கு ஆகாது, அதனால் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸும் கிடையாது. ஸோ அதனால் ரூட் ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஹேரு ஸ்கேல்ப்பு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள். ஒரு 30 minutes வரைக்கும் மேக்ஸிமம் டைம் தலையில் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாஷ் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ஒரு 3 மகு 4 மகு வெறும் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஷாம்பு போடுங்க, மைல்டு ஷாம்பு போடுங்க, டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் நல்லா பிளாக்காக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹேரோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். எல்லாமே உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல்பில் ஹேரோட பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஃபார்மேஷன் கிடச்சிருக்கும். ஸோ ஹேர் திக்னஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கும்போது ஒரு டென்சிட்டி ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பர்பஸ் கிரே ஹேரை ஒயிட் ஹேரை பிளாக்காக மாற்றணுன்றதுக்காக தான் நம்ம பர்பஸ். பட் இது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஓகே, நிறைய பேருக்கு ஸ்பிளிட் எண்ட்ஸ் வருது இல்லை, அதெல்லாம் இது வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பைக்கில் அப்படியே ஹெல்மெட் போடாமல் கேப் போடாமல் போகும்போது என்ன ஆகுனா டஸ்ட் பொல்யூஷன் காற்று நம்ம ஹேரில் பட்டு என்ன பண்ணால் ஹேர் ரொம்ப ட்ரைனஸ் ஆகிருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாக இல்லாமல் ஹெல்தி இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் இது யூஸ் பண்ணுவோம், ஈஸியாகவே சரியாகும். இந்த லுக் நல்லா நேச்சுரலாக ஷைனிங்காக ஒரு பியூட்டி லுக்காக இருக்கும் உங்களுக்கு. அது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த ஹேர் பேக் இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது கூடயே வேறு ஹேர் பேக்ஸ் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை போடலாமான்னு கேட்டிங்கன்னா போடக்கூடாது. அது மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக வைப் ஆகிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பீட்ரூட் எடுக்கிறீங்க, எக் போடுறீங்க அப்படின்னா
அந்த டைமில் இது போடாமல் இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து பீட்ரூட் போடுங்க, அடுத்த வாரம் இதை வந்து போடுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், இந்த மாதிரி ஃபுட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம ஆட் பண்ணிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேச்சுரல் பிளாக் ஹேர் க்ரோத்தும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, கிரே ஹேர் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர் ஸ்லீப்பு, வாட்டர் இதெல்லாமும் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லைனா ஏதாவது இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு சொல்லுங்கள், இல்லை கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.